சாமி சரணம் ஐயப்பா. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, பசங்கள்லாம் லீவில் வீட்டில் இருக்காங்க. அப்பா பிரியாணி சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே இன்றைக்கி ஒரு தரமாக ஒரு வெஜிடபிள் பிரியாணி பண்ணிடலாம்னு சொல்லி ஐடியா பண்ணி இப்போ என்னென்ன தயாராக இருக்குன்னு பாருங்கள். குக்கர் தயார் பண்ணி வச்சாச்சு. அதாவது இன்றைக்கி நம்ம இந்த பிரியாணி வந்து குக்கர் தான் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா பாருங்கள், சோயாபீன்ஸு, பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, இந்த காயை தான் நம்ம வச்சு பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா அதில் ஊட வதக்கிறதுக்காக வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், மல்லித்தலை, புதினா தலை இதெல்லாம் தயாராக இருக்குது. அப்புறமா நம்ம சீரக சம்பா அரிசி இதை நல்லா ஊற வச்சுட்டேன். இது எவ்வளோ எடுத்தோமோ அதை போல் 2 மடங்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா அது ஊற்றிக்கிறதுக்காக தயிர். அதுக்கப்புறமா ஃபைனலாக நம்ம தாளிக்கக்கூடிய ஐட்டம், மற்ற மசாலா பொடி எல்லாமே இதில் இருக்குது. எல்லாம் தயாராக வச்சுருக்கோம். இப்போ டக்குன்னு அப்படியே வெஜிடபிள் பிரியாணி தரமாக நம்ம வீட்டில் குக்கரில் எப்படி பண்ணுறதுன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரை அடுப்பில் வச்சிடலாம். அதில் ஒரு 75 மில்லி சமையல் எண்ணெய், 75 மில்லி நெய் சேர்த்து நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா 2 பட்டை, 3 ஏலக்காய், ஒரு 4-5 கிராம்பு எல்லாம் சேர்த்து பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 3 பச்சை மிளகாய், நறுக்கி வச்சிருக்க 200 கிராம் பெரிய வெங்காயம் சேர்த்து நாம சேர்த்து பெரிய வெங்காயம் நல்லா வறுபட்டு இதே போல பிரவுன் கலராக வந்ததுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதே போல ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா 150 கிராம் தக்காளி, தேவையான அளவு உப்பு சேர்த்து நாம சேர்த்து தக்காளி நல்லா இதே போல குழஞ்சு வர அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நாம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்க 50 கிராம் கேரட், 100 கிராம் பீன்ஸ், 200 கிராம் உருளைக்கிழங்கு, 50 கிராம் மீல் மேக்கர் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதே போல நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்க மல்லித்தலை, புதினா தலை, 25 கிராம் பிரியாணி மசாலா, 100 கிராம் தயிர் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடலாம். இப்போ இதுல நாம அரிசி எவ்வளவு எடுத்தோமோ அதே போல 2 மடங்கு அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டு உப்பு ஒரு முறை செக் பண்ணி பார்த்துக்கலாம். உப்பு தேவைப்பட்ட உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு அது இதே போல கொதிச்சு வரும்போது நம்ம ஆல்ரெடி கழுவி ஊற வச்ச 1/2 கிலோ ஜீரக சம்பா அரிசியை இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு அதை அப்படியே மூடி விசிலையும் போட்டு வச்சிடலாம். சரியா 2 விசில் வந்து விசிலும் அடங்கிருச்சு. இப்போ நம்ம ஓபன் பண்ணலாம். அட கமகமான ஒரு தரமான வெஜிடபிள் பிரியாணியை நம்ம வீட்டில் ரொம்ப சுலபமா தயார் பண்ணிட்டோம். அவ்வளவுதாங்க. இப்போ நம்ம செஞ்ச வெஜிடபிள் பிரியாணியை டேஸ்ட் பார்த்துருவோம். செம்ம சூடாக இருக்குது. நல்லா உதிரியாக பாருங்கள், அருமையாக உதிரியாக வந்திருக்கு. இந்த மாதிரி ஏதாவது காய் எடுத்துகிட்டு கொஞ்சமாக பிரியாணி எடுத்து உண்மையிலே அந்த உப்பு, காரம், அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் பர்ஃபெக்டான அளவாக இருக்குது. நல்ல டேஸ்ட்டு. அந்த சீரக சம்பா அரிசியில் செஞ்ச பிரியாணி அவ்வளோ தரமாக இருக்குது. கொஞ்சமாக தயிர் பச்சடி, கொஞ்சம் உருளைக்கிழங்கு பிரியாணி நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. பசங்க வெயிட் பண்ணியிருக்காங்க. நான் இவங்களுக்கு போய் கொடுக்க போகிறேன். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.